இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானோட சேர்க்கை பெற்றும், உங்க 6ஆம் அதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்றும், சுகஸ்தானாதிபதியான புதனோட சேர்க்கை பெற்றும் சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசி அதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். குறிப்பா இசை சார்ந்த துறைகள்ல, எழுத்து சார்ந்த துறைகள்ல, கவிதைகள்ல இதிலெல்லாம் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஆர்வம் பிறக்கும். எதையாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் இந்த காலகட்டத்தில் பிறக்கும். ஆபரண சேர்க்கை இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். ஆனாலுமே உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிலையும் சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும். முடிவெடுக்கிறதுல சில நேரங்கள்ல தடுமாற்றம் இருக்கலாம். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க தலையிடாதீங்க. உங்க விஷயத்திலையும், உங்க பர்சனல் விஷயங்கள்லையும் அடுத்தவங்களுடைய 3ஆம் நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க. தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்து அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். வாக்கு சம்பந்தமான, பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும், பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்கவங்க, வட்டிக்கு விடுறவங்க, ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர், நீதிபதி, மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளிநாட்டு வருமானம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் வகையிலையும் அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில தான் இருக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து செய்வீங்க. குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க. வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். பண வருமானம், தன வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். பணத்துக்கு பெருசா பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நான் பார்த்துப்பேன், என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். புதுசா எதையாவது உருவாக்குவீங்க. சகோதர வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரி ஆர்வம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா வண்டி வாகன காரகனான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி புதனும் மாத பிற்பகுதியில ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா இடம், பூமி, மனை, வீடு கட்டுற யோகம் இது எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதி புதனும் ஆட்சி பலம். அதே மாதிரி சுகபோக காரகனான சுக்கிரனும் ஆட்சி பலம். அதே மாதிரி பூமி காரகனான செவ்வாயும் ஆட்சி பலம். அப்போ நிச்சயமா சுகபோகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாய் இருக்க போது. புத்தி கூர்மை சிறப்பாய் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்றவங்களை விட தன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு, அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் தாயோடையும் நல்ல பாண்டிங் இருக்கும். தாய் மூலமா அனுகூலங்கள் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள்ல இருந்தது, பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கூட சரியாகி தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கார். அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மாத முற்பகுதியில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானம் தேவைப்படும். ஏன்னா 6ஆம் அதிபதி
சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதர வகையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்களை எல்லாம் இந்த சூரிய பகவானால ஒரு சில மீனராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா உண்டாகலாம். தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களுடையும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். மாத பிற்பகுதியில், அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகும் காரணத்தினால வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற புதனோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம். அப்போ தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா வீட்டு பக்கத்திலேயே உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. உங்க பக்கத்திலேயே எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் வகையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும், உங்களோட பர்சனல் விஷயங்கள் எதையுமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஆனா வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். பணி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழி அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில, அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். அப்போ நிறைய மீனராசி அன்பர்களுக்கு மாத முற்பகுதியில உங்க திருமணம்ங்கிறது உங்க சுய முயற்சியினால இருக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல தடங்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலுமே இப்போ குரு பகவான் இந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு கேது பகவானால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகன்று திருமண பாக்கியம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே மாதிரி மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு புதன் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு 100% திருமண பாக்கியம் கைகூடி வரும். கலத்தர காரகனான சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்தர ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். மாத பிற்பகுதியில கலத்தர ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற போறார். அப்போ நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம்ங்கிறது வரும். அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும். சகோதர வகையில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே இங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். ஆவணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்க ஏதாவது இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, இல்ல வீடு வாங்குறீங்க, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆவணங்கள் கரெக்டா இருக்கா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, வில்லங்கம் இருக்கா, இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, முன்னின்று யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பின்னாடி சிக்கல்கள் வரலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிடாம உங்க பர்சனல் விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய அனுகூலங்கள், வெற்றி, நீங்க நினைச்ச இடத்துக்கு செல்லக்கூடிய முன்னேற்றகரமான காலகட்டம் இது. கூடுதலா முயற்சி எடுங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்லும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம். அதே மாதிரி வீட்டு செல்ல பிராணிகள் வகையில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். வீடு கட்டுறதுல சில காலம் தற்காலிகமான தடங்கல்கள் உண்டாகலாம். வாகனங்கள்ல பழுது உண்டாகலாம். உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். தன வருமானம் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பா இருக்கும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
அயல்நாட்டு தொடர்பு உண்டாக்கி கொடுக்கும், அயல்நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல பணவரவு, தந்தைக்கு முன்னேற்றம், தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது, பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் இருக்கார். தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழில் வகையிலையோ வேலை காரணமாகவோ பயணங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழிலில் சற்று அலைச்சல்களை அதிகப்படுத்தும். ஆனாலுமே உங்களுக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொழில் வகையில் அவசரத்தன்மை இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவசரத்தன்மையை தவிர்த்துக்க பாருங்க. அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் அவசியம் தேவைப்படும். லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார். லாபங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில விரயங்களா போகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா உங்க செலவுகளை மாத்திக்க பாருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்யறத சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல்நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம். செய்யும் தொழிலில் லாபங்களை சற்று குறைக்கலாம். விரையாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் செய்யறது அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.